பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றொரு அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு ஒரு மகற்றுகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகளுக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமைக்குள்ளும் ராஜ்யம் வல்லமை மகிமை நடுக்குள்ளே ஆமே. எங்கள் கண்மலை மேற்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் நம்முடைய சமூகத்தில் பிரதியாக காணப்படுவதாக. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட அல்லேலூயா பாட்டு என்பதாக தேவனுடைய வார்த்தை வருகிறது. அல்லேலூயா பாட்டு. பவுலும் சீலாவும் ஜெயிலில் இருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே என்ன? அடி அடி, பகலெல்லாம் அடி, பிடி பிடி, தசையெல்லாம் பிடி, இடி இடி, உடம்பெல்லாம் இடி, கடி கடி, சத்தியம் கூறாதே கடி, முடி முடி, இயேசுவை இதோடு முடி. ஆனால் பவுலும் சீலாவும் அடி அடி, எவ்வளவு வேணுமானாலும் அடி, கடி கடி, எவ்வளவு வேண்டுமென்றாலும் கடி, இடி இடி, எவ்வளவு வேணுமானாலும் இடி, பிடி பிடி, எவ்வளவு வேண்டுமானாலும் பிடி. ஆனால் தடி கொண்டு தாக்கினாலும், ஜாடி கொண்டு தாக்கினாலும், வெடி வைத்து தகர்த்தாலும், அடிமேல் அடியாக அடித்து நொறுக்கினாலும் பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா பாட்டை, பாடியே தீர்வேன். இது பவுலும் சீலாவும். அருமையானவர்களே, ஒரு பலசருக்கு கடையிலே ஒரு தம்பி வேலை பார்த்தார். அப்படி இருக்கின்ற போது அந்த முதலாளிக்கு 2-3 பிள்ளைகள். ஒரு நாள் அவருக்கு திடீரென்று, எப்பொழுதுமே 2 மணிக்கு தான் முதலாளி சாப்பாட்டுக்கு அனுப்புவார். இவருக்கு 1 மணிக்கே பசி தாங்க முடியல. ஆனால் ஓனர் அம்மட்ட போய் பசின்னு கேட்குறதுக்கு இவருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. ஆகவே அங்கே வீட்டுக்கு போனார். அக்கா, பெரிய பையன் சாப்பிட்டாராக்கா? அக்கா, 2வது பையன் சாப்பிட்டாராக்கா? அக்கா, 3வது பையன் சாப்பிட்டாராக்கா? தம்பி, அக்கா எப்படி இருக்கான்? இன்னும் சாப்பிட்லையா? அப்படி இப்படின்னு விசாரித்தோன்னா அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு. ஆகா, இவனுக்கு இன்றைக்கு பசி எடுத்து விட்டது. ஆகவே முன்னதாக நம்மிடத்தில் கொஞ்சம் சாப்பாட்டை எதிர்பார்க்குறானே, தம்பி சாப்பிட்றீங்களான்னு சாப்பாடை கொடுத்தாங்க. நோக்கத்தை புரிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நோக்கம் என்ன ஆனாலும் சரி பாருங்கள், அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. சத்துரு என்னை எவ்வளவு மேற்கொண்டாலும் என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஒரு பக்தன் சொல்கிறான். ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி அல்லேலூயா பாட்டு என்பதனுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஐயா, என்ன அடித்தாலும் சரி, என்ன பிடித்தாலும் சரி, எனக்காக ஜீவனை கொடுத்தேன். ஒரு ஒப்பற்ற அன்பு, ஒரு மாசற்ற அன்பு, ஒரு தூய அன்பு இந்த உலகத்திலே இறங்கி வந்ததே. எனக்காக அடிப்பட்ட அந்த இயேசுவுக்கு இந்த அடியை மாத்திரம் என்ன எவ்வளவு வேணாலும் அடிங்க, இயேசுதான் தெய்வம். மாறு திறமையே கிடையாது. பவுலும் சீலாவும் சொல்கிறாங்க, பகலெல்லாம் லெஃப்ட் ரைட் வாங்குறான், வர்றவன் போகிறவெல்லாம் அடித்து பார்க்குறான், வர்றவன் போகிறவெல்லாம் அடிச்சுட்டு இருக்கான். ராத்திரி ஆச்சு, எம்பெருமானாகிய இயேசுவை தேடுகிற நேரம் வந்துட்டு பவுலுக்கு இந்த அடி உதையை பற்றி அவங்க கவலையே படலை. என்னை எவ்வளோ அடித்தாலும் சரி, என்னை கொண்டு போட்டாலும் சரி, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மனுஷன் இருந்தாரியா பிடிவாதத்தில். ராத்திரி, என் தேவனே, உம்முடைய ஊழியக்காரெலாம் அடிச்சு நொறுக்குனே கர்த்தாவே. தமஸ்குவுக்கு போகும்போது என்னை கண்டுகொண்டு பவுலே சவுளே சவுளே நீயே என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று வந்து நின்றீரவோ, அந்த அன்புக்கு இது மாத்திரம் ஆண்டவரே. ஜெயிலரே வாங்க, என்ன அடிங்க, என் தேவனுக்காக நான் என்ன கொடுப்பேன், என் இடத்த விற்று நான் கொடுப்பேன். இந்த இயேசுதாயா தெய்வம். என்னை நித்திய ராஜ்யத்திலேயே அவருக்கு சீட்டு தந்திருக்காருயா. நான் எவ்வளோ வேணாலும் என்னை இயேசுவுக்கு தேவை. ராத்திரியை பாடுறாங்க, அங்கே பாடுறாங்க, இயேசுவுக்கு ஜே, இயேசுவுக்கு ஜே, இயேசுவுக்கு ஜே ஜே ஜே,
சத்தானுக்கு பை, சத்தானுக்கு பை, சத்தானுக்கு பை பை பை. பழைய பாவம் ஒழித்தார், புதிய வாழ்வு தந்தார், பரலோகம் சேர்த்திடுவார். இருக்கும் போதை யோசி, இல்லால் அவளை நேசி, என்றைக்கும் விசுவாசி. இயேசுவுக்கு ஜே, இயேசுவுக்கு ஜே, இயேசுவுக்கு ஜே ஜே ஜே. சத்தானுக்கு பை, சத்தானுக்கு பை, சத்தானுக்கு பை பை பை. சொத்து சுகம் எதற்கு, விபத்து என்றால் அதற்கு, ஆபத்தில் இயேசு உள்ளாரே. சேர்ந்திடுங்க புலோகத்தில், சேர்த்திடுங்க பரலோகத்தில், சேர்த்திடுவி நன்றாய். இயேசுவுக்கு ஜே, இயேசுவுக்கு ஜே, இயேசுவுக்கு ஜே ஜே ஜே. ராத்திரி பாடுறாங்க இயேசுவுக்கு ஜே ஜேன்னு அப்படியே பறக்குது. எல்லாரும் ஓடி வராங்க, ஜெயிலெல்லாம் ஓடி வரான். தானாகவே எல்லாம் கலந்து ஓடுதுயா, கட்டுக்கெல்லாம் கலந்து ஓடுது, சங்கிலிலாம் பிச்சுட்டு ஓடுது, காயலாங்கடையை நோக்கி சங்கிலிலாம் ஓடுதுயா. வந்து நிற்கிறான் ஜெயிலர். ஐயா ஐயா, ஏசுதாயா தெய்வம். அவனும் கத்த ஆரம்பிச்சிட்டான், ஏசுதான் தெய்வம்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். உனக்கு வருகிற அடிகள், இடிகள், பிடிகள், பொருளாதார நெருக்கடியில் இந்த இயேசுவை மாத்திரம் விட்டு விடவே விடாத. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருயா. ராத்திரி அந்த நேரத்தில் இன்னைக்கு பாரியா, 1,00,000 கோடி சம்பாதிச்சாலும் அந்த கட்டுகள், அந்த இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலந்து ஓடிட்டியா. பவுல் வேணா லெஃப்ட் ரைட்டு போட்டு வரலாம். இன்னைக்கு எந்த டாட்டா பிர்லா அம்பானி செய்ய முடியும்? இந்த காரியத்தை யாரையா செய்ய முடியும்? அவன் ஆண்டவரை துதித்து பாடினார் பவுல். என்னுமாக தாவீதுராஜா சொல்லுகிறார், சங்கீதம் 18 சொல்கிறாரு, என் பெலனாய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்க என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராகி கர்த்தரை நோக்கி. உன் வீட்டில் கஷ்டம் இருக்குதா, தரித்திரம் ஓடிக்கொண்டு இருக்குதா, வறுமை வாட்டி கொண்டு இருக்குதா, உனக்கு விடுபட ஒரே வழி தான் ஏசப்பா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு சாரி பார்த்து விதேவனுடைய கஷ்டத்தை போக்கினரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வீட்டில் கர்த்தாவே, ஆண்டவரே, தொழிலில் நஷ்டம் வந்து கிடக்கிறாங்க கர்த்தாவே. அவங்க ஒழுங்காக கோயிலுக்கு போகல ஆண்டவரே, தொழில் ஓடி விட்டாங்க ஆண்டவரே. அன்றைக்கு பேதுருவை லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீர் கண்டுபிடிச்ச ஆண்டவரே. மீனை இழுக்கக்கூட முடியாமல் இழுத்து கொண்டு வந்தாரே ஆண்டவரே. நீர் வாழ்க கர்த்தாவே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. இதோ இந்த ஆண்டவரே கர்த்தாவே, என்னுடைய வீட்டினுடைய சமையல் பாத்திரத்து மேல் ஆண்டவரே கையை வச்சிருக்க ஆண்டவரே. இது பொங்கி வெளியேற்று கர்த்தாவே, ஆசீர்வாதம் பொங்கி வெளியேற்று கர்த்தாவே. இதோ நீ கிருபையாய் கொடுத்த இந்த பொன் பிள்ளை மேலே நான் கையை வச்சிருக்கேன் ஆண்டவரே. இவளுக்கு படிப்பு சரியாக வரட்டும் என் தேவனே. அதை செய்ய வல்லமை உமக்கே இருக்கிறது ஐயா. ஞானம் உம்முடையது ஆண்டவரே. ஆண்டவரே, கிருபை உம்முடையது ஆண்டவரே. நீர் உயர்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்காமல் நாங்கள் வேற யாரை துதிப்போம் ஆண்டவரே. நாங்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கவில்லை கர்த்தாவே. என் சிறு வயது முதற்கொண்டு என்னுடைய நம்பிக்கையாக நீதான் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மைதான் வணங்குவேன் கர்த்தாவே. நீர் ஒருவரே கர்த்தர் ஆண்டவரே. நீர் ஒருவரே இரட்சகர் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமைக்குரியவர் ஆண்டவரே. கர்த்தரை புகழ்ந்து புகழ்ந்து பாடிக்கொண்டே இரு. இந்த நாவு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தாவீதுராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில், அது எப்பவும் சொல்லிட்டு போக வேண்டியதாயா. உனக்கு கஷ்டம் வரும்போது, தொழிலில் நஷ்டம் வரும்போது, பிள்ளைகள் உன் சொல்லுக்கு கீழ்ப்படியாத பொழுது, பிள்ளைகள் உன்னை எய்த்து பேசும்போது, ஆண்டவரே உமக்கு சோத்திரம் கர்த்தாவே. இந்த வயசு வரைக்கும் பிள்ளையை நடத்தினீர் ஆண்டவரே. ஏதோ ஏடகுடமாக பேசிட்டு இருக்க ஆண்டவரே. அவனுடைய நாவுகளுக்கு காவல் வைங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு ராத்திரிக்குள்ளாக சமாதானம் வரட்டு, கேட்டு பார், புகழ்ந்து பார் ஆண்டவரை. ஆண்டவர் கர்த்தர் நம்ம எதுக்கு படைச்சி வச்சிருக்காருன்னா, அவரை துதிக்கிற கர்த்தருக்கு நான் புதுப்பாட்டை பாடுவேன். கர்த்தருக்கு நான் பழைய பாட்டில் புதுப்பாட்டை பாடுவேன். அதே தான் சொல்லி விட்டுருக்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் அரசாட்சி புரிகிறார். இன்றைக்கு நீ வெற்றி அடைய வேண்டுமானால், நீ வாழ்க்கையிலே உயிர்வடைய வேண்டுமானால், சதா அப்படி நடந்துச்சு இப்படி நடந்து சொல்லிகிட்டே இருக்காது. அவன் வீட்டில் கர்த்தரை பற்றி பேசிக்கிட்டே இரு. கர்த்தர் நமக்கு எவ்வளவு 2வது மகா கல்யாணத்தை எவ்வளவு நடத்தினார். நம்ம தொழில் ஒன்று இல்லாமல் இந்த மெட்ராஸுக்கு வந்த கர்த்தர் எவ்வளோ தூரம் நம்மளை நடத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் அல்லேலூயா பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கியா. இந்த பவுலும் சீலாவும் அந்த அடிகளை பற்றி கவலைப்படவே இல்லை. அவங்களுக்கு நோக்கம் எல்லாம் கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையுண்டார், கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார். அவர் இந்த ரட்சிப்பை கொடுக்காட்டு இந்த சரீரம் ஒன்றுக்கலாமல் போயிடும். 20 வயசில் இருக்கோம், 80 வயசில் தள்ளாடிட்டு கிடக்கும் ஐயா. ஒரு வேதிக்கு தாங்காது ஐயா. ஆனால் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். வெளிநாட்டுக்கு பிள்ளையை அனுப்பியா, ஆண்டவரே கிறிஸ்து இவனோடு கூட இருப்பீராக. இவன் அங்கே எந்த கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகி விடக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் காத்துக்கிடுங்க ஆண்டவரே. ஒரு சிலுவையை போட்டு விடும்.
ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த தேவனை ராத்திரியிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் புகழ்ந்தார்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலை பாட்டு பாடி ஜெபம் பண்ணார்கள். கொஞ்சம் வீட்டில் கஷ்டம் வந்தோடனே குடும்ப ஜெபம் தள்ளி போகுது நியாயமா? இங்கே பவுலும் சீலாவும் பட்ட பாடுன தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. அவருடைய கிரி ஒன்று செய்யத்தக்கதாக பலன் உண்டு. இங்கே இறங்கி வந்தது ஐயா, இறங்கி வந்தது. மகிமையை கண்டார்கள், எல்லாரும் பிரமித்து போனார்கள். ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமா, அதிசயம் நடக்க வேண்டுமா? ஒரு நண்பர் ஏன்ட்ட சொன்னார், ஐயா நான் கஷ்டமாக இருந்தேன்னா வீட்டில் 2 பாட்டுக்கு 4 பாட்டு பாடுவேன் ஐயா, அடுத்த நாளே எனக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கையா. பின்பற்று, கர்த்தரை புகழ்ந்து பாடு, கர்த்தரை போற்றி பாடு, கர்த்தரை துதித்து பாடு, கர்த்தரை விழுந்து பாடு, கர்த்தரை கையை தூக்கி பாடு, அல்லேலூயா போடு, என்றைக்கும் போடு. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களுடைய மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவரே எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தாவே பவுலும் சீலாவையும் மாதிரி ஆண்டவரே உம்மை துதித்து பாடக்கூடிய ஒரு தருணத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. உயர்வானாலும் தாழ்வானாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எங்கேயும் போகவில்லை, என் வீட்டிலே தான் இருக்கிறார். ஆகவே நான் அவரை துதிப்பேன், 10 நரம்பு வீணையினால் அவரை சோத்தரிப்பேன் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தாவே எல்லா காலகட்டத்திலும் உம்மை சோத்தரித்து துதித்து புகழ்ந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை பலவீனத்தெல்லாம் மாற்றி அமைங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே பவுலும் சீலாவும் மாதிரி நாங்கள் துதிக்க மறந்தாலும் கூட, புகழ மறந்தாலும் கூட எங்களிடத்தில் வாங்க கர்த்தாவே. உம்முடைய பாடல்களெல்லாம் பாடி மகிழ கிருபை தாங்க. குடும்ப ஜெபங்களை தவறாது ஏறெடுக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீராக, நினைத்தருளுவீராக. அன்றைக்கு பவுலையும் சீலாவையும் விடுதலை பண்ணின மாதிரி எங்களோட குடும்பத்தில் இருக்க கட்டுகள்லாம் உடைத்து போடுங்க, வருமானத்துக்குரிய வழிகளை திறந்து கொடுங்க. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.